அது அடைந்த வெற்றி இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதற்கு புலன் விசாரணைக்கு முந்தைய 3-4 படங்கள் சுமாரான வெற்றி தான் விஜயகாந்த் அவர்களுக்கு. புலன் விசாரணை பெண் பார்த்தாச்சு, அந்த சமயத்துல வரக்கூடிய படமாக இருந்துச்சு. புலன் விசாரணை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு 25-30 நாளைக்குள்ளார கல்யாணம். அப்ப கல்யாணத்தன்னைக்கு இந்த பட்டம் சக்கப்போடு தமிழகம் முழுவதும் போட்டுட்டு இருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா அன்னியார் அவர்களுக்கும் இந்த கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் நடக்குது. அப்ப ஆர்கே செல்வமணி ஒரு கிஃப்ட் பாக்ஸோட வராரு. அப்படி வரும்போது, இது எதுக்குடா, அதான் புலன் விசாரணைன்னு எங்களுக்கு ஒரு கல்யாண பரிசை கொடுத்துட்டிய, கிஃப்ட் கொடுத்துட்டிய அப்படின்னு விஜயகாந்த் புலன் விசாரணையை எனக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட்னு சொன்னாரு. உடனடியாகவே ஆர்கே செல்வமணியை வைத்து அடுத்த படத்தை தயாரிக்கிறாரு. அதுதான் கேப்டன் பிரபாகரன். அந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல அன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் நடித்தது பேசு பொருளானுச்சு. அதற்கு பிறகு படையப்பா கிடையப்பான்னு அவங்க